தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பதுவை புனித அந்தோணியாரை நோக்கிய நமது மன்றாட்டு. இப்புண்ணிய திருத்தலத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டு எழுந்தருளியிருக்கிற புனித அந்தோணியாரே, பரிசுத்தத்தனம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலே, கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். உமது திருமுக மண்டலத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோணியாரே, சூரத்தனமுள்ள மேய்ப்பரே, பசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ. நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் தந்தையர் பாராட்டுவார்களோ? உம்மை தேடி வந்த நிர்பாக்கியர் பேரில் தயவாயிரும். அழுகிற பேர்களை அரவணையும். அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையின் தூயதான தயாபரமே, தயைக்கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவருக்கு தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். 6 காடுகளை கடந்து ஓடி வந்தோம். துன்பம் பிணி வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நொந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பலனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய திரு இருதயத்தை உருக்காது போகுமோ? அப்படி ஆகுமோ ஐயா? எங்கள் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை கையேற்று கொண்டு ஆசீர்வதித்தருளும். ஆமேன். மத்தேயு நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 25வது இறைவார்த்தை. வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் அவற்றின் உட்புறத்தையோ கொள்ளை பொருட்களாலும் தன்னல விருப்புகளாலும் நிரப்புகிறீர்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. புனித பௌஸ்தினா தனது ஆன்மா, இதயம் மற்றும் உடலின் தூய்மையை காப்பதற்காக மரியாள் தன்னை தனது சிறப்பு பாதுகாப்பின் கீழ் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மன்றாடினார். மேலும் அவர் விண்ணக அரசியிடம் தன்னை அர்ப்பணித்து, மரியாவே, என் தாயே, என் தலைவியே, என் ஆன்மாவையும் என் உடலையும் என் வாழ்வையும் என் மரணத்தையும் அதை தொடர்ந்து வரும் அனைத்தையும் உமக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று கூறினார். மரியாள் எப்போதும் நம்மை தனது மகனான இயேசுவிடம் வழிநடத்துகிறார் என்பதை நாம் அறிவோம். உங்கள் முழு வாழ்க்கையையும் புனித அன்னையிடம் ஒப்படைக்க முடியுமா? நீங்கள் இதுவரை அவ்வாறு செய்யவில்லை என்றால் அவரை உங்கள் தாயாக இருக்குமாறு கேட்க முடியுமா? இந்த வாரம் புனித அன்னையின் வாழ்க்கை பற்றி சிந்திக்க சிறிது நேரம் ஒதுக்கிய நாம் கூடுதல் மதிப்பெண்களுக்கு புனித 2ஆம் யோவான் பவுலின் டிடம்பரோடிஸ் மாடர் நூலின் சில பகுதிகளையோ, புனித லூயிஸ் தி மான்ஃபோர்ட்டின் எழுத்துக்களையோ அல்லது மரியாளை பற்றிய அங்கீகரிக்கப்பட்ட வேறு சில எழுத்துக்களையோ படித்து நாம் அறிந்து கொள்வோம். இந்த வாரம் உங்கள் கருணை செயல்களை செய்வதற்கு அன்னை மரியாவை அழைத்து அவருடைய வழிகாட்டுதலை கேளுங்கள். அவர் உங்களுக்கு தப்பாமல் உதவுவார். அன்னை மரியாவிடம் ஜெபித்தவாறே உங்கள் கருணை செயல்களை செய்ய முயலுங்கள். இந்த வாரம் உங்கள் கருணை செயல்களின் மூலம் இறைவனின் அன்புடனும் கருணையுடனும் நீங்கள் முன்னேறி செல்லும் போது உங்களுடன் துணை நிற்கும்படி அவரிடம் கேளுங்கள். அவர் தப்பாமல் நம்மோடு இருந்து ஆண்டவர் இயேசுவின் செயலுக்கு ஏற்றாற்போல நமது வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளும் ஒட்டி இருக்கும்படியாக அவர் நமக்கு உதவி செய்வார். அன்னை மரியே, இறைவனின் தாயே, எங்களுக்கும் தாயாக இரும் என்ற அற்புதமான இந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் ஜெபித்து அன்னையினுடைய அன்பு பாதுகாப்பிலே, அவருடைய திரு இருதய அன்பிலே நம் குடும்ப உறுப்பினர்கள் யாவரையும் இணைத்து இறையருள் வேண்டி இன்றைய நாளிலே ஜெபித்து மகிழ்வோம். ஜெபிப்போமாக. எங்கள் இன்னல்களை எல்லாம் அற்புதமாய் இன்பமாய் மாற்றி எங்கள் வாழ்க்கையில் விடுதலை அனுபவிக்க அருள் தந்த எங்கள் அன்பு நேச தந்தையே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்கின்றோம், துதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது வலக்கை வலிமையாய் எங்கள் வாழ்க்கையில் செயல்பட்டதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம்.
உம்மை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியார் முகத்தில் மிளிர்வு ஏற்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் என்று திருப்பாடல் ஆசிரியர் பாடுவதைப் போல நான் இன்று எல்லா சூழ்நிலையிலும் உம்மை நோக்கி பார்க்க கற்றுத்தாரும். தூய் ஆவியானவரே, நீர் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு என்று பவுலடியார் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனவே உம்முடைய பிரசன்னத்தால் இன்று எங்களுடைய விடுதலையை கட்டளையிடும்படி, தந்தையின் விருப்பப்படி இந்த உலகத்தில் வாழ எங்கள் இதயங்களை தூண்டி எழுப்பும்படி உம்மிடத்தில் தாழ்ச்சியோடு மன்றாடுகிறோம். அன்னை மரியாளின் மாசற்ற இருதயத்திற்குள் அர்ப்பணிக்கப்பட்ட எந்த ஆன்மாவும் வீணாய் போவதில்லை என்று எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த அனைத்து புனிதர்களே, இன்றைய நாளிலே எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாவரையும் அந்த மதுரமான இதயத்திற்கு உள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தீவினைகள் எங்களை தாக்காதபடி, பொல்லாப்புகள் எங்களுக்கு நேராதபடி, வாதை எங்கள் கூடாரத்தை நெருங்காதபடி, கொள்ளை நோய்கள் இன்னும் பல்வேறு விதமான உலகத்தில் சுற்றித் திரிகிற சாத்தானுடைய சூழ்ச்சிகள் எதுவும் எங்கள் குடும்பங்கள் நிறைவேறாதபடி நீரே அக்கினி கோட்டைக்குள்ளே எங்களை பாதுகாத்தருளும். அன்னை மரியாளின் மாசற்ற இருதயத்திற்குள்ளாக எங்களை பலப்படுத்தி கொள்ளும். அன்பு ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் செய்யப்போகிற அனைத்து வேலைகளையும், எங்கள் பயணங்களையும், உழைப்பின் முயற்சிகளையும், இன்னும் எதிர்கால திட்டங்களையும் நீரே பொறுப்படுத்தி வழிநடத்துவீராக. உம்முடைய அருள் துணை கொண்டு எந்த மதிலையும் தாண்டி செல்ல முடியும் என்ற அற்புதமான வார்த்தையை நாங்கள் தியானித்து உமதருள் இன்று எங்களை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, இயேசுவின் இரத்தம் ஜெயம்.